வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகத்தில் பாடம் 2 பார்க்கப் போகிறோம். கண்ணன் செய்த உதவி. கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது. பறவைகள் ஒலி எழுப்பி பறந்தன. காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான். அந்த பெரியவர் சாலையை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார். அதாவது கதிரவன்னா என்னது? சூரியன் உதித்த பிறகு சூரியனோட ஒளி எல்லா இடமும் பரவி இருந்தது. அப்போது பறவைகளோட சத்தம் கேட்டுட்டு இருந்தது. அந்த நேரத்தில் கண்ணன் பள்ளிக்கு ரெடி ஆனான். பள்ளிக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போ அவன் ரெடியாகி அவன் கிளம்புறான். வீட்டை விட்டு கிளம்பும்போது அவன் பள்ளி போகிற சாலை வழியாக போயிட்டுருக்கும்போது அப்போது ஒரு பெரியவர் அவன் பார்த்தான். அதாவது பெரியவர்னால் யார்? வயதானவர். ஒரு வயதானவர் தன்னுடைய வயசுனால் தள்ளாடிக்கிட்டு அந்த இடத்துல சாலையை கடக்க முடியாமல் ஒரு கம்பையும் ஊனிட்டு தள்ளாடிக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அவர் எதுக்காக நிற்கிறாருங்கிறது கண்ணனால் புரிஞ்சிக்க முடியுது. எதுக்காக நிற்கிறாரு? அந்த சாலையை கடந்து போகிறதுக்கு சிரமப்பட்டுட்டு நிற்கிறாரு. அதனால் அவன் உடனே என்ன பண்ணான்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவரை போய் கையை பிடிச்சி அந்த சாலையை கடக்கிறதுக்காக அவன் உதவி செஞ்சான். அப்படி செஞ்சு அவன் அதே இதை சாலையை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்தில் கடந்து அவரை கொண்டு போய் விட்டான். அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது. உடனே கண்ணன் கத்தினான். அதாவது அப்போது அவன் சாலையை கடந்து விட்ட போது அவன் அந்த பக்கம் பார்க்கும்போது அவன் கண்ணில் தென்பட்டது என்னென்னா, ஒரு வேகமாக ஒரு பேருந்து மரத்தில் மோதுது. அதாவது எப்படி அது மோதுச்சுன்னா, ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து, ஓட்டுநர்னா யார்? பஸ்ஸை ஓட்டுற டிரைவர். அவருடைய கட்டுப்பாட்டு, அவருடைய கண்ட்ரோல்லையே அந்த பஸ் இல்லாமல் அது வேகமாக ஒரு மரத்தில் மோதிச்சு. மோதினால எல்லாரும் அந்த பேருந்தில் இருந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? உடனே சத்தம் போட்டு கத்துனாங்க. அதை பார்த்து கண்ணனும் ரொம்ப அலர்னான். ஐயோ, பேருந்து வேகமாக மோதிருச்சே, அதில் இருந்த பயணிகள்லாம் என்ன ஆனாங்களோ அப்படிங்கிற ஒரு பீதியில் அவனும் கத்துனான். நாம் ஊரில் இப்போது இருக்கும்போது கூட யாருக்காவது வழியில் ஒரு அடிபட்டால் கூட என்ன பண்ணணும்? உடனே 108 என்ற எண்ணுக்கு அழைக்கணும். அது 108 என்ற என்னன்னா, அதாவது ஆம்புலன்ஸோட நம்பர். அது என்ன ஆகும்? வேகமாக விரைவாக அந்த இடத்துல சேர்ந்து யாருக்கு அடிபட்டிருக்கோ அதை என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சு அவங்கள அந்த இடத்துல இருந்து ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. அவங்களால முடிஞ்ச வேகமான சிகிச்சையை கொடுக்க முடியும். அதுக்காக தான் அந்த 108 என்ற எண்ணுக்கு நம்ம அழைக்கிறோம். அதே மாதிரி கண்ணன் இந்த இடத்துல என்ன பண்ணால், அவங்க அடிபட்டதை பார்த்து அவன் கத்துனா, அலர்னான். அதை கேட்டு உடனே தாத்தா என்ன பண்ணார்? தன்னோட கையில் இருந்த பையை எடுத்து அதில் இருந்த செல்பேசி எடுத்தார். அதே மாதிரி 108 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட நிலைமையை எடுத்து புரிய செஞ்சார். அதனால உடனே என்ன ஆகுது? கொஞ்சம் நேரத்திலேயே, சிறிது நேரத்தில் அந்த ஊர்தி அவசர ஊர்தி அப்படின்னா ஆம்புலன்ஸ், அது சீக்கிரமாக அவசரமாக வேகமாக அந்த இடத்த அடைஞ்சிது. அந்த வண்டியோடு சேர்ந்து காவலர்களும் வந்தாங்க. அதை என்னன்னு கேட்டு அறிஞ்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அந்த அடிபட்ட பேருந்துலேருந்து அவங்க அடிபட்டவங்க எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்தது. இதனால் அவன் என்ன பண்ணிட்டான்? கண்ணன் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகிற நேரம் அவனுக்கு தாமதமாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு போய் சேரும்போது நேரம் தாமதமாக போய் சேர்ந்தனால அவனுடைய வகுப்பில் ஆசிரியர் காத்துட்ருந்தாங்க. சரி, கொஞ்சம் கோபமாகவே கேட்டாங்க. ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே கேட்டாங்க. அப்போ கண்ணன் என்ன சொன்னான்? நடந்தவற்றையெல்லாம் எடுத்து கூறினான். வழியில் என்ன ஆச்சு, அவன் யாருக்கு உதவி செய்ய போனான், அந்த நேரத்தில் என்ன சம்பவம் நடந்தது, அந்த இடத்துல அவனுடைய புத்தி கூர்மையினாலேயும் அவனுடைய இறக்க குணத்தினாலேயும் அவன் என்ன பெரிய ஒரு உதவியை செஞ்சான் அப்படிங்கிற அதெல்லாம் எடுத்து புரிய செஞ்சோடனே ஆசிரியர் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்ணாங்க? அவனை திட்டுறதை நிறுத்திட்டு அவனை பார்த்து ரொம்ப பெருமை அடைஞ்சு, அவங்க மட்டும் பெருமை அடைந்தது மட்டும் இல்லாமல் வகுப்பில் எல்லா மாணவர்கள்ட்டையும் சொல்லி அவனை எல்லாரையும் கைத்தட்ட வச்சாங்க. அவனுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க. இந்த கதையினால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளால் முடிஞ்ச, அவன் ஒரு சின்ன பையனா கூட அவனால் முடிஞ்ச உதவியை அவன் செஞ்சான். அதே மாதிரி நம்மளால் இயன்ற உதவியை நமக்கு அடுத்தவங்களுக்கு செய்யணுங்கிறது அந்த கதையினால் நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இப்போது பயிற்சி பாடத்தை பார்ப்போம். அதாவது சரியா தவறா? கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். சரி. கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்துவிட்டான். இல்லை, தவறு. தாமதமாகத்தான் வந்தான். எனவே விடை தவறு.
பெரியவர் அலைபேசியில் 107ஐ அழைத்தார். 107ஐ அழைக்கவில்லை, தவறு. 108ஐ தான் அழைத்தார். 4வதாக ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். சரி. பொருள் வேறுபாடு அறிக. 1. ஒலி என்றால் சத்தம். ஒளி என்றால் வெளிச்சம். 2 லாக்கும் வித்தியாசம் இருக்குது. 2வதாக பள்ளி என்றால் கல்விக்கூடம். கல்விக்கூடம் நாம் கல்வி கற்கும் இடம். பள்ளி என்றால் ஊர்வன, சுவரில் ஊறும் ஒரு உயிரினம். 3வதாக காலை என்றால் ஒரு வேளை. காலை, மதியம், அதுபோல் ஒரு வேளை. காளை என்றால் அது மாடு. இப்பொழுது வினாவிடை. வினா நம்பர் 1. கண்ணன் எங்கு புறப்பட்டான்? விடை: கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான். வினா 2. பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் யாரை பார்த்தான்? பள்ளி செல்லும் வழியில் கண்ணன் ஒரு பெரியவரை பார்த்தான். வினா 3. பேருந்து எதில் மோதியது? விடை 3. பேருந்து அருகில் இருந்த ஒரு மரத்தில் மோதியது. வினா 4. பெரியவர் எந்த எண்ணில் செல்பேசியில் பேசினார்? விடை 4. பெரியவர் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு செல்பேசியில் பேசினார். வினா 5. ஆசிரியர் கண்ணனை எதற்காக பாராட்டினார்? விடை 5. கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவி செய்தான். பேருந்து விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவியை செய்தான். எனவே ஆசிரியர் கண்ணனை பாராட்டினார்.